அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு பானை சின்னம் ஒதுக்க முடியாது அப்படின்னு இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் அப்படியே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. சரி, இதில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன க்ரைட்டீரியா மீட்டர் பண்ணாமல் விட்டுட்டாங்க விடுதலை சிறுத்தை கட்சி? ஸோ நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம், VCKவுக்கு பானை கிடப்பது அப்படிங்கிறது கஷ்டம் தான் சொல்லியிருந்தோம். சரி, இது என்ன காரணம், ஏன் இப்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பானை சின்னம் ஒதுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பானை சின்னம் அப்படிங்கிறது ஒதுக்க முடியாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. சரி, இப்போ இது ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, என்ன க்ரைட்டீரியா மீட்டர் பண்ணால் விட்டுட்டாங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்னம் ஒரு ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கல அப்படின்னால் ஒரு அன்ரெகக்னைஸ்டு பார்ட்டிக்கு ஒரு சின்னத்தை எப்படி ஒதுக்குவாங்க, எந்த அடிப்படையில் ஒதுக்குவாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது மக்களே. ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இந்த வீடியோ, பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு ரிமைண்ட் யூ, ஒரு கட்சி ரெகக்னைஸ்ட் ஆர் அன்ரெகக்னைஸ்ட் அப்படிங்க எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு க்ரைட்டீரியாஸ் இருக்கின்றது. சரி, ஒரு கட்சி அப்படிங்கிற ரெஜிஸ்டர் பண்ணால் அந்த ரெஜிஸ்டர் கட்சி இல்லை ரெஜிஸ்டர் கட்சியாக இருக்க முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ரெஜிஸ்டர் பண்ணி ஒருத்தவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னால் சூப்பர், அருமை. அதற்கு பிறகு அந்த கட்சி ரெகனைஸ்டு பார்ட்டியாக எப்போ உருவெடுக்கப்படுது, எப்படி உருவெடுக்கப்படுது, எப்படி அங்கீகரிக்கப்படுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ரைட்டு, இப்போது ரெகக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்னால் எல்லாமே ஓட்டிங்கை பொறுத்தும் அண்ட் அவங்க வாங்கக்கூடிய சீட்டுகளை பொறுத்து தான் ரெகக்னேஷன் கிடைக்கிது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, எலெக்ஷன் கமிஷனில் ஆஸ் பர் தி லா படி எப்படி ரெகக்னேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஒரு கட்சி ரெகக்னைஸ்டாக இருக்குது அப்படின்னால் அதற்கு சிம்பிள் அப்படிங்கிறது முக்கியமானது தான், அதுக்கு அலோகேட் பண்ணப்படுது. அதுதான் நம்ம முக்கியமான பாயிண்டிங்க. ஒரு கட்சி அப்படிங்கிறதுக்கான த பிராண்ட் அம்பாசிடர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கட்சியோட சிம்பிள் தான். ஸோ அந்த சிம்பிள் அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு சஸ்டைன்டாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இட் இஸ் டேர்ம்ட் ஆஸ் அ ரெகனைஸ்டு பார்ட்டி. இப்போது அந்த கட்சிக்கு ஒரு முறையும் அந்த கட்சி ப்ரீவியஸாக போட்டி போட்டு அதே சிம்பிளை திரும்ப கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அதுக்கு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது மக்களே. நான் அதை புரியும்படி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு எலெக்ஷன் நடக்குது நம்ம ஸ்டேட்டில், எல்லா ஸ்டேட்லையும் நடந்துகிட்ருக்கு. ஒன்று ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன், இன்னொன்று லோக்சபா எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஸோ அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணும் அந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6% டோட்டல் ஓட்டு ப்ளஸ் 2 MLA சீட்டு, இதுதான் அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. அதாவது ஒரு எலெக்ஷன் நடக்குது, உதாரணம் 2021 வச்சுக்கோங்க. 2021 எலெக்ஷனில் போலிங்கான ஒட்டு மொத்த ஓட்லேயும் 6% ஓட்டு ஒரு கட்சி வாங்கியிருக்கணும் வித் அதனோடு சேர்ந்து அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதனோடு சேர்ந்து 2 சீட்டு MLA வின் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அடுத்த எலெக்ஷனுக்கும் எந்த சின்னத்தில் நின்னாங்களோ அதே சின்னம் அவங்களுக்கு கிடைக்கும். இட் பிகம்ஸ் அ ரெகக்னைஸ்டு பார்ட்டி. சரி, அடுத்தது சார், இந்த 6% ஓட்டு அப்படிங்கிறது கிடைக்கல சார், ஆனால் சீட்டு மட்டும் கிடச்சிருக்கு, அது எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் ஒரு சப் கிளாஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 3% ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். உதாரணத்துக்கு 100 சீட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், 100 சீட் இருக்குது அப்படின்னால் அந்த 100 சீட்டில் 3% அப்படின்னா 3 சீட்ஸ் அதை வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா 3 சீட்ஸ் இன் ஸ்டேட் அசம்பிளி இதை வாங்கியிருக்கணும். ஏதாவது ஒன்று அவங்க மீட் பண்ண. அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மக்களே, இன்னொரு ஆங்கிள் சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் புரியும்படியாக சொல்கிறேன். அதாவது 6% ஓட்டு வாங்கணும், கூடவே 2 MLA சீட்டு வாங்கிக்கணும். அப்போது அந்த கட்சி பிகம்ஸ் ரெகனைஸ்டு பார்ட்டி. இன்னொன்று, அப்படி ரெகனைஸ்டு பார்ட்டியாக ஆயிடுச்சுன்னா இந்த 2 சீட்டு MLA ஜெயிச்சிருக்காங்க பாருங்கள் மக்களே, அந்த 2 சீட்டில் எந்த சின்னத்தில் நின்றுருக்காங்களோ அதே சின்னம் அடுத்தது அவங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்படி வரல சார், 6% ஓட்டுன்றது நாங்கள் வாங்கலை, சிக்கலாக கிடக்குது. அப்போ சீட்டு வச்சு என்ன சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, சீட்டை வச்சு மட்டும் கணக்கு போடுறீங்க அப்படின்னால் அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் அசம்பிளி சீட்ஸ், அதாவது ஒட்டு மொத்த அசம்பிளி சீட்ஸ்லேயும் 3%
டோட்டல் சீட்ஸ் அவங்க வின் பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு 100 சீட்டுன்னு வச்சுக்கோங்க மக்களே. இப்போ தமிழ்நாட்டில் 100 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் 3% 3 எம்எல்ஏ அந்த கட்சி வின் பண்ணியிருக்கணும். 200 எம்எல்ஏக்கள் 200 தொகுதிகள் மொத்தமாக இருக்குனால் அது 200 தொகுதிகளில் அவங்க வந்து 6 வின் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி 3% ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸை அவங்க வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எனக்கு. இதுதான் ஸ்டேட் எலெக்ஷன்ஸில். சரி, லெட்ஸ் கெட் டு லோக்சபா எலெக்ஷன்ஸ். அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா இதே தான். 6% ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட் போல்டு ப்ளஸ் கூடவே சேர்ந்து ஒரு எம்பி சீட் வின் பண்ணியிருக்கணும். ஸோ 6% ஓட்டு ப்ளஸ் ஒரு எம்பி சீட்டு, இது ரெண்டுமே சேர்த்து அவங்க வாங்கிக்கணும் ஒரு கட்சி. சரிங்க, அது இல்லை அப்படின்னால் 25 சீட்டுக்கு, அதாவது இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோங்களேன். தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து 39 சீட்டு. ஒரு 25 சீட்டுக்கும் இவங்க இந்த கட்சி ஒரு எம்பி சீட்டு வாங்கிக்கணும். அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 39 எம்பி அப்படின்னால் 2 எம்பி அவங்க குறைஞ்ச வாங்கியிருக்கணும். ஸோ இதுதான் அது க்ரைட்டீரியாஸ். அதாவது ஒன்று ஓட் ஷேர், அப்படி இல்லைன்னா இந்த ஷேர். சார் ஓட்டும் அதாவது சீட்டே இல்லை சார், சீட்டே நாங்கள் வாங்கலை சார், எம்பியும் வின் பண்ணல எம்எல்ஏவும் வின் பண்ணல, ஆனால் கண்டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னால் சரி, ஒரு ஓட்டை பற்றி வச்சு ஓட்டு வாங்கினதை வச்சு மட்டும் கிடைக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடைக்கும்ன்றாங்க. எப்படின்னால் 8% டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட் எவ்வளோ வந்து விழுந்திருக்கோ அந்த ஸ்டேட்டில், ஐதர் லோக்சபா ஆர் ஸ்டேட் அசம்பிளி, அதில் 8% ஓட்டை ஒரு கட்சி வாங்கியிருக்கு, காமனாக ஒரே சின்னம் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னால் அவங்களுக்கும் அந்த சின்னம் கிடைத்துவிடும். இதுதான் இதோடைய க்ரைட்டீரியாஸ் மக்களே. இப்போது விசிகேவை பார்க்கலாம். விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தளவுக்கு போன முறை எலெக்ஷன் நின்னாங்களா? நின்னாங்க. ஆமாம், நின்னாங்க. நின்னப்போ 2 எம்பி சீட்டில் 2 எம்பிக்கு நின்னாங்க. அதில் சிதம்பரத்தில் மட்டும்தான் பானை சின்னம், ரவிக்குமார் நின்னது உதயசூரியன் சின்னம். ரைட். இப்போ அடுத்த கேஸ், இப்போ அந்த ஒரு சீட் வின் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? அப்போ இங்கே ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். 1% ஒரே ஒரு எம்பி சீட்டு, ஆனால் 6% ஓட்டு. அப்போ 6% ஓட்டும் அந்த பானை சின்னத்துக்கு மட்டும் வரணும். ரவிக்குமார் வாங்கினது உதயசூரியன் சின்னத்துக்கு, நீங்கள் இந்த பானை கணக்கெடுக்கவே முடியாது. அப்போது 6% ஓட்டு எப்படி டோட்டலாக இங்கே தமிழ்நாட்டில் நடந்த ஒட்டுமொத்த எலெக்ஷன் போல்டுலேயுமே 6% ஓட்டு திருமாவளவன் மட்டும் அந்த பானை சின்னத்துக்கு மட்டும் வாங்கியிருந்தால் மட்டும்தான் இதுக்கு கட்டி மேட்ச் வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அது வரமாட்டார்கள், முடிஞ்சு போச்சு. ஸோ இட் இஸ் ரூல்ட் அவுட். அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இவங்க பானை சின்னத்துக்கு கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனில் வந்து முறையிட்டு இருந்தாங்க. அது வந்து அவங்க கண்டுக்காமல் விட்டாங்க. அதற்கு பிறகு இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஹைகோர்ட் போகிறாங்க டெல்லிக்கு. அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது அவங்க எடுக்கக்கூடிய முடிவில் அதை விட மாட்டோம்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. மக்கள் இது ஏன் சொல்கிறாங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் நடத்துறது ஒரு நாட்டில் அப்படிங்கிறது நாட் அ ஈஸி ஜோக். அண்ட் முக்கியமாக எலெக்ஷன் கமிஷன்ன்றது தனி என்டிட்டி, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பாடி. ஒவ்வொரு வாட்டியும் நீதிமன்றத்தில் இது கொடுத்துட்டு அவனுக்கு, இதை கொடுக்காத அவனுக்கு, இதை கொடுக்கலாம் ஸ்டே ஆர்டர் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரொட்டேஷன் போயிட்டு இருந்ததுனால் எலெக்ஷன் நடத்தவே முடியாது. நீங்கள் பார்த்தால் தெரியும், எலெக்ஷன் கமிஷன் எடுக்கக்கூடிய முடிவுகள், முக்கியமாக அந்த சின்ன ஒதுக்குற முடிவுகள் எல்லாம் தலையிடவே மாட்டாங்க கோர்ட். அவங்க பார்த்துக்கிட்டோம் அவ்வளோதான் அப்படின்றாங்க. இதுக்கு வரவே விட மாட்டாங்க. வந்தாலும் கேஸ் ஜெயிக்காது. நீங்கள் பார்த்தா தெரியும், அப்படி சின்னத்தை கேட்டு போகிற எந்த கேஸ் ஜெயிக்காது கோர்ட்டில். கோர்ட் அது என்டர்டெயினே பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க அந்த விஷயத்தை. ஸோ இதுதான் நடந்திருக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு. 6% ஓட்டு வாங்கியிருக்கணும், கூடவே சேர்ந்து ஒரு எம்பி சீட்டு வாங்கியிருக்கணும். இப்போது இவங்க க்ரைட்டீரியா வச்சு பார்க்குறப்போ ஒரு எம்பி சீட்டு பானை சின்னத்துக்கு விழுந்திருக்கு சிதம்பரத்தில், ஆனால் 6% ஓட்டு வாங்கலை, க்ரைட்டீரியா மீட் அவுட் ஆகலை. சரி, எதுவுமே இல்லைப்பா அப்படின்னால் பானை சின்னத்தில் மட்டும் நின்று 8% ஓட்டு வாங்கியிருக்கணும், அதுவும் கிடையாது. அப்போ எப்படி சின்னம் கிடைக்கும் அப்படிங்க? அதுக்கு வந்து திருமாவளவன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 6 ஸ்டேட்டில் போட்டி போடுறோம், அதுக்கு தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு தரோம், ஆனால் பானை கொடுக்க மாட்டோம், போனோன்னா தரோம் அப்படிங்கிறாங்க. ஏன் நான் சொல்கிறேன் மக்களே, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா
சீமான் வச்சுருந்த அந்த விவசாய சின்னத்தை ஒரு கட்சிக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க. ஏதோ ஒரு பாரதிய ஏதோ கட்சி வந்தது. அந்த கட்சி அவங்க அப்ளை பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுக்குறாங்க. இந்த சின்னத்தை வாங்கினவங்க 4 ஸ்டேட்டில் போட்டி போடுறாங்க. அவங்க இதற்கு முன்னாடி விவசாய சின்னத்தில் போட்டி போடவில்லை. நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கணும் இந்த விஷயத்தை. இதுக்கு முன்னாடி அதில் போட்டி போட்டிருந்தாங்கனால் திருப்பியும் இதை அவங்க கேட்டால் கொடுத்துருக்க முடியாது. பைலா அப்படி தப்பு. இப்போது இதில் விடுதலை சிறுத்தை கட்சி பார்த்திங்கன்னா விசிகேவை பொறுத்தளவுக்கு போன முறை லோக்சபா எலெக்ஷனில் பானையில் போட்டி போட்டிருக்கார். மறுபடியும் இந்த வாட்டி நான் இத்தனை ஸ்டேட்டில் போட்டி போடுறேன், 6 ஸ்டேட்டில் போட்டி போடுறேன், எனக்கு பானையை கொடுங்க கேட்டேன், நான் பானை தர மாட்டேன். அப்போ யூ கம்ன்றது ரெகனைஸ்டு பார்ட்டி. பானை தர மாட்டேன், பூனருக்கு வாங்கிக்கோன்னு வாங்கி. இதுதான் முறை. பானை தர மாட்டேன், வேறு ஏதாவது தெரியாத ஒரு சின்னம் இருக்கும், பேனா இருக்கும், பென்சில் இருக்கும், ரப்பர் இருக்கும், எரேசர் இருக்கும், பூனை இருக்கும், அதுதான் எடுத்து போன்னு சொல்லுவாங்க. நீ 6 ஸ்டேட்டில் போட்டி போடு, 6 ஸ்டேட்டில் போட்டி போட்டு கரெக்டாக மீட்டர் பண்ணி கொண்டு வந்துரு. ஹாவ் த நியூ சின்னம். அதுலேயும் நீ போட்டி போட்டு ஜெயிக்க முடியல, எதுவுமே செய்ய முடியலையா, அடுத்த வாட்டி 2026 நிற்கிறியா, அதுலேயும் நீ புது சின்னம் தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. ரொம்ப நுணுக்கமான விஷயம்தான். போன வாட்டி நின்னதை இந்த வாட்டிக்கு திருப்பியும் கொடுக்கக்கூடாது, கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் யூ நாட் ரெகனைஸ்டு பார்ட்டி. ஏன்னா இந்த கிரைட்டீரியா மீட் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ அடுத்தது கேட்கலாம். சில கேள்விகள் இருக்கும் எல்லாருக்குமே. சார் குக்கர் கொடுத்தாங்களே சார் அமமுகவுக்கு, வரேன் தனி வீடியோவாக பேசுகிற மக்களே. அமமுக குக்கர் கொடுத்ததா இருக்கட்டும், இன்னும் பல விஷயம், அதாவது இவருக்கு பம்பரம் கொடுக்காத விஷயமா இருக்கட்டும். பம்பரம் போட்டி போட்டிருக்காங்க. எப்போன்னா போன எலெக்ஷன் போட்டி போடலை. இதையும் நம்ம தெளிவாக பார்க்கணும். அதையும் நான் கண்டிப்பாக பேச போகிறேன் மக்களே. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக எலெக்ஷன் கமிஷன் சின்னம் ஒதுக்குற விஷயத்தில் பாரபட்சம் பார்க்குறாங்களா அப்படிங்கிறதை தெளிவாக ஒரு வீடியோ பேச போகிற மக்களே. அடுத்த வீடியோ நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. எனிவேஸ் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பானை அப்படிங்கிறது ஒதுக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இதற்கு மேல் எந்த கோர்ட்டுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி போனாலும் அந்த கேஸ் ட்ராக் பண்ணப்படுமே தவிர அது சீக்கிரத்தில் முடியாது. அப்படியே சீக்கிரத்தில் டிஸ்போஸ் பண்ணாலும் என்ன சொல்லுவாங்கனால், சின்னம் ஒதுக்குற விவகாரம் எல்லாம் தேர்தல் கமிஷன் பார்த்துன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க தலையிட மாட்டார்கள். ஏனென்றால் இது தலையிட்டால் பிரச்சனை, நேரம் கடத்தப்படும், கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும். ஸோ இப்போது சப்போஸ் பானை ஒதுக்கணும்னு வச்சுக்கோங்க இன்னொருத்தருக்கு. இப்போது இவருக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் ஃபார் டுமாரோ இஃப் தே ஆர் அசைனிங் டு சம்படின்னு வச்சுக்கோங்க மக்களே. அதை அசைன் பண்ணுறவங்க அதை வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு முறையிட்டு அந்த பானை வேணும்னு கேட்டு இது ஒரு 5 days இழுக்கும். 5 days இழுத்து அந்த கேஸ் ஃபெயில் ஆனாலும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஃப்ளாப்பு. அது அவங்களுக்கு தேவையில்லாத செலவு, தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு. சப்போஸ் கொடுக்க சொல்ல மாட்டாங்க. சப்போஸ் ஃபார்ச்சுனேட்லி சம்திங் ஹேப்பன்ஸ் பை மிராக்கிள் வைஸ், சப்போஸ் ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ சரி கொடுங்கன்னு சொன்னாலும், கிரைட்டீரியா மீட் ஆகலை மக்களே, நான் இருந்தும் சொல்கிறேன், கொடுங்கன்னு சொன்னாலுமே எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க தே ஹாவ் த டிஸ்கிரிஷனரி பவர். பானையை ஒதுக்கிட்டும் வேறு ஒரு கட்சி அதை வைத்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திரும்பி அவங்களை ஒதுக்கணும் அப்படின்னால் இட் பிகம்ஸ் அ பிக்கஸ்ட் கன்ஃபியூஷன் சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் ஆஃப் த ஒரு பர்டிகுலர் பாடி, அது இட் மைட் பி அ பிரசிடென்ட் ஆர் தி கவர்னர், எலெக்ஷன் கமிஷன் எதுவாக இருந்தாலும் ஒருத்தவங்க டிஸ்கிரிஷனரி பவர்ஸ்குள்ளே கோர்ட் தலையிட மாட்டார்கள். முக்கியமாக எலெக்ஷன் கமிஷனில் மற்ற விஷயம்லாம் நீங்கள் பேசலாம், பட் இந்த ஒரு விவகாரம் சின்னம் ஒதுக்குற விவகாரம் அப்படிங்கிறது தலையிட மாட்டார்கள் கோர்ட்டு. இது விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு பின்னடைவு தான். இப்போ பானையும் இல்லை. இதுக்கு ஒழுங்காக முன்னாடியே முகத்தை மட்டும் காமிச்சு ஓட்டு கேட்டிருக்க வேண்டும். இப்போ பானைன்னு சொல்லி பானையும் இல்லை. இப்போ அடுத்தது புது சின்னத்தை கொடுப்பாங்க. அந்த புது சின்னம் இப்போ 30 கொடுத்துருவாங்க. இப்போ இன்றைக்கி லாஸ்ட்டாக அப்ளிகேஷனை கொடுத்து வாங்கிட்டாங்க மக்களே. இன்னையோடு முடிந்து விட்டது. நாளான்னைக்கு ஸ்குட்னைட்டு பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு 30க்குள்ளே நீங்கள் விட்ரா பண்ணலாம். 30க்கு மேலே எல்லாேருக்கும் சிம்பிள்லாம் கொடுத்து முடிச்சு விட்ருவாங்க. அதுக்கு பிறகு எலெக்ஷன் கமிஷன் அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க, இப்போ பிரச்சார வேலையை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ 1ஆம் தேதி ஏப்ரலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் தீவிரமாக போய் ஆகணும். அதற்குள்ளே இவங்க போய் கோர்ட்டில் போய் முறையிட்டு கேட்டு வாங்கி பெட்டிஷன் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்றது ஒரு புத்திசாலி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வெயிட் பண்ணி பிரச்சாரம் பண்ணால் பண்ணுங்க, உங்கள் முகத்தை வச்சு ஓட்டு கேட்டுருங்க. பானை வேறு சின்னம் வந்ததுக்கப்புறம் சின்னத்தை போட்டு ஓட்டு கேளுங்க. இதான் ஒரு புத்திசாலி பண்ண வேண்டிய விஷயமே தவிர
முட்டாளாக கோர்ட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது இங்கே வேலைக்காகாத காரியம் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.